Exercise 4.4 miscellaneous practice problem. Find the types of lines marked in thick lines. இப்போ நமக்கு திக் லைன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஏபின்ற ஒரு லைன் இருக்கு, சிடின்ற லைன் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு திக்கா மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபின்ற லைன் அப்புறம் சிடின்ற லைன். இதுல பாத்தீங்கன்னா ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இஸ் பேரலல் டு, பாருங்க, ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், தீஸ் ஆர் பேரலல் லைன்ஸ். பேரலல்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு லைன் சிம்பிள், ரெண்டு ஸ்டாண்டிங் லைன் சிம்பிள் போடுவோம். தீஸ் ஆர் கால்ட் என்னது, பேரலல் லைன்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன திக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு திக் லைன் பார்க்கலாமா. இந்த திக் லைன் பியூ விடியூ பாத்தீங்கன்னா பியூ இஸ் பேரலல் டு, பியூ இஸ் பேரலல் டு விடி. அப்போ இது ரெண்டு லைனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் பேரலல் லைன்ஸ். செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் பிவி அண்ட் யூடி. ஸோ பிவி யூடி, பிவியும் parallel to UT. ஸோ இதுவும் என்னது, parallel lines. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, PQ and UR. இப்போ பாத்தீங்கன்னா PQவும் URம். ஸோ PQ parallel to UR. இப்போ இது மூணுமே parallel lines தான். ஓகேவா. நெக்ஸ்ட் PV is perpendicular to, PV is perpendicular or VP. VP is perpendicular to VT. Okay. VP is perpendicular. Perpendicularனா இப்படி எழுதுவோம். பாருங்க, இந்த VP இந்த லைன் வந்து இதுக்கு perpendicular. Perpendicularனா என்ன அர்த்தம், இந்த மாதிரி 90 டிகிரி ஃபார்ம் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், perpendicular அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ இதுல VP வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலர்னு பாத்தீங்கன்னா VTக்கு பெர்பெண்டிகுலர். அதாவது இங்க V இருக்கு, இங்க P இருக்கு, இங்க T இருக்கு. சோ திஸ் VP line or PV line is perpendicular to what line, VT line. அப்போ இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர். ஓகேவா. சோ அதே மாதிரி இந்த UT லைன் இருக்கு பாருங்க, UT line is perpendicular to, இந்த UT line எதுக்கு perpendicular அப்படின்னு பார்த்தோம்னா VT லைனுக்கு perpendicular. அதேதான். So this is perpendicular. கிளியரா. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மூணு parallel lines இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு parallel line தான். இதுவும் பாருங்க, இது இப்படியே போயிட்டே இருக்கும். சோ இது இப்படியே போயிட்டே இருக்கும். இதுவும் parallel line தான். இது ரெண்டும் parallel line தான். அதே மாதிரி இதுவும் parallel line தான். கிளியரா. அப்போ perpendicular line எது, சோ இது ஒரு perpendicular line to VT. அப்புறம் this one is perpendicular line to VT. Perpendicular means it forms 90 degree. இது இங்க 90 degree ஃபார்ம் ஆகுது, இது இங்க 90 degree ஃபார்ம் ஆகுது. கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா intersecting லைன். எந்த லைன், MN and OP எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ரைட், இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. So we call this MN and OP as என்ன lines அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா intersecting lines. Okay.